எதுலேயே ஒரு ஒத்துமை இல்லாமல் எதுலேயும் ஒத்துமை கிடையாதுங்க. நமக்கு வேற சண்டை போட தெரியாது. இந்த ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற பெரிய இவங்க நம்ம எப்படி படபடன்னு பேசுகிறாங்க, நம்மளுக்கு அது மாதிரி வராது. சாதாரணமாக ஜென்ஸுக்கு பேசவே தெரியாது. சண்டைன்னு வந்தால் ஒன்றுமே தெரியாது. லாஸ்ட்டாக நீ என்ன சொல்கிறேன்னுமா, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சியா நீ என்ன சொல்கிற அப்படின்னுவா. ஏன்னா பேச வராது. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்துச்சு வச்சுங்களேன், கிபி கிமு இன்னும் நல்லா பேசுவாங்க. அன்னைக்கு ஸ்கூட்டர் எடுக்கும்போது என்ன திட்டினீங்களேன்னு வர நமக்கே தெரியாது. மைண்டு வாய்ஸ் எல்லாம் எப்படி வெளில கேட்குதுன்னு எல்லாமே சண்டை போட தெரியாது. எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அமாவாசைக்கு கும்பிட்றதே பெரிய விஷயமா பேசுவாங்க சார். ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, அதே தான். வாயில் வைக்க முடியாது. கேட்டால் நான் இது பார்த்து பண்ணல, டேஸ்ட்டு பார்க்காம பண்ணிட்டேன்னு. டேஸ்ட்டு பார்த்து பண்ணாலும் அந்த கறி தான். இல்லை இன்னொரு கஷ்டம்னா சார், அமாவாசை காலையில் டிஃபன் கிடையாது நமக்கு, நேரம் மத்தியானம் சாப்பாடு தான். சாப்பிட உட்காரும் போது தான் நம்மளுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலை வரும். இதை விட ஒரு பெரிய இறைபணி உண்டாங்க, போய் காக்காக்கு சோறு வச்சுட்டு வாங்கன்னு 2 மாடி ஏறணும் சார். பசியோட கூட இருந்துடலாங்க, இலையில உட்கார்ந்த பிறகு எழுந்துக்கிறது ரொம்ப பசிக்கும். மேலே போகிறேன், காக்காவையே காணும். இவ சொல்லி அனுப்புறா, அங்கே போய் எப்பவும் போல சும்மா நிற்காதீங்க, கத்துங்கன்னு. அப்புறம் மாடி போய் காக்கான்னு கத்துனேன். ரொம்ப நேரம் கழிச்சு 2 காக்கா வந்தது. அதுங்க சார் கிட்ட வரையும் வந்துச்சுங்க. டக்குன்னு ஐயோ இந்த வீடான்னு யூட்டர்ன் அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்புறம் கண்ணு சரியா தெரியாத ஒரு காக்கா வந்தது. அது கண்ணே முடிதான் இருந்தது. அது வந்து அப்பளத்தை வாய் வச்சுட்டு போயிடுச்சு. கீழே வந்த உடனேங்க ஃபீட்பேக் வேற கேட்குறான், எத்தனை காக்கா வந்தது, பசி எனக்கு அமாவாசை சோறு, எத்தனை காக்கா வந்தது. நான் சொன்ன 1 தான் வந்தது, சாப்பிட்டுதான். அது புத்தாலி காக்கா. இவ என்ன பண்ணல, இவ கையால் பண்ணாதது அப்பளம் 1 தான். அதனால அதை தூக்கின்னு போயிடுச்சு. நம்ம மாதிரியா எல்லாத்தையும் சாப்பிட்டு தொலைக்கணும். எனக்கு ஒரே கோபம். போன அமாவாசை நீங்கள் சொன்னேன், நம்ம ஒன்று செய்யலாம், இந்த அமாவாசைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிற அந்த விளையாட்டு நிறுத்திடலாமா கேமை, என்னால் முடியல அப்படின்னா. நாங்கள் அப்படி சொல்கிறீங்க, அமாவாசைக்கு காக்காவுக்கு சோறு வைக்கிறதுனா என்ன அர்த்தம், அவள் எனக்கு சொல்லித்தரா என்ன அப்படின்னு. நம்ம மூதாதையருக்கு நம்ம வந்து படையல் வைக்கிறோன்னு அர்த்தம் அன்னிச்சு. நான் சொன்னேன், அப்போ செத்த உடனே சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார்னு. அப்போ சொந்தக்காரன் எல்லாம் காக்காவை தான் சுற்றினுக்கிறான். ஒன்று அதை விடு, இல்லை இதை விடு, முடியல.